தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ பராபவ வருஷம் உத்தராயணம் கிரீஷ்மருது ஆதி மாதம் 23ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 7/7/2026. தேய்பிறை சப்தமி காலை மணி 9:28 வரைக்கும் இருக்கு. அதன் பின் அஷ்டமி. உத்திரட்டாதி நட்சத்திரம் பகல் மணி 1:06 வரைக்கும் இருக்கு. அதன் பின் ரேவதி. அமிர்த யோகம் சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். சோபன நாம யோகம் பவகரணம். அகசு நாழிகை 31:30, தியாஜ்யம் நாழிகை 46:56. இன்றைய புண்ணிய திதி ஆனி மாதம் தேய்பிறை அஷ்டமி. நேத்திரம் 2, ஜீவன் அறை. இன்றைய மிதுன லக்ன இருப்பு நாழிகை 1 வினாழிகை 39. சூரிய உதயம் காலை 5:52. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம். ரிஷபராசியில செவ்வாய், மிதுன ராசியில சூரியன் மற்றும் வக்ரநிலையில் புதன், கர்க்கடக ராசியில குரு, சிம்ம ராசியில சுக்கிரன் மற்றும் கேது, கும்பராசியில ராகு, மீன ராசியில சந்திரன் மற்றும் சனி என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளிலே புத பகவானுடைய வக்ர நிவர்த்தி அடைந்து புத பகவான் தன்னுடைய நேர்பாதையில் பயணிக்க இருக்கிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. 7 ஜூலை 2026 செவ்வாய்க்கிழமைக்கான இன்றைக்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே சுபவிரய செலவுகள் உண்டாகும். எடுத்துக்கொண்ட காரியங்களை ரொம்ப அழகாக அற்புதமாக உங்களால் செய்து முடிக்க முடியும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு சரியாயிடும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் நிச்சயமான முறையில் கிடைக்கப் பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப அழகாக கை கொடுக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மனசுக்குள்ளே இருந்து வந்த சஞ்சல நிலை சங்கட நிலை விலகப் பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமாக தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் உங்களால் செய்ய முடியும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. மிதுன ராசி அன்பர்களே, கேந்திரங்கள் அவ்வளவு அழகாக ரொம்ப நல்லபடியாக நமக்கு அமைஞ்சிருக்கு. ராசியில் இருக்கக்கூடிய ராசிநாதன் புதன் வக்ர நிவர்த்தி இன்றைக்கு ஆகிறார். கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும்
விலகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் என்பது காணப்படும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் இன்றைக்கி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து உங்களால் சுலபமாக இன்றைக்கி வெளியில் வர முடியும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். கல்வியில் ஒரு பெரிய மாற்றங்கள் இன்றைக்கி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. 9 குடையவர் ராசியில், ராசிநாதன் 9ல், அது மாதிரி 5ஆம் இடத்தை அதனுடைய அதிபதி செவ்வாய் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை. இதை விட பெஸ்ட் நாள் நமக்கு எங்கே இருக்குது சொல்லுங்கள்? சந்திரனும் குருவும் பரிவர்த்தனை, பல வழிகளிலும் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள், மனக்கருத்து வேறுபாடுகள் அது எல்லாமே விலகப் பெறுவீர்கள். மங்கள காரியங்கள் அனைத்தும் உங்கள் மனம் போல் நல்லபடியாக நடைபெறும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை இவங்க மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் நல்லபடியாக நடைபெறும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. அஷ்டமத்து சனி போயின்னு இருக்கு. ராசியில் சுக்கிரன், ஆனால் அவரோட சர்ப்ப கிரகமான கேது இவர்களுடைய சஞ்சாரம். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். நாம் செய்யாததை செஞ்சதா மற்றவங்க சொல்லக்கூடிய ஒரு நாள். மற்றவங்க செஞ்ச காரியங்களுக்கு நாம் பழி ஏற்றிடலாம், அந்த மாதிரியான ஒரு நாள். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட அந்த விமர்சனம் செய்வதை ஒரு 2 நாள் தள்ளி போடுங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். சொன்னாததை சொல்லதா சொல்லி சில பிரச்சனைகள் உண்டாகலாம். முடிந்தவரை விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை தயவுசெய்து கவனமாக பார்த்துக்கோங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது எச்சரிக்கை அவசியம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமம். தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். எந்தெந்த விஷயங்கள்லாம் எப்படி எப்படி திட்டம் போட்டிருக்கீங்களோ அந்த திட்டமிட்டபடி எல்லா காரியங்களும் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும். பொருளாதாரத்தில் வளர்ச்சி, முன்னேற்றம் காணப்படும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். பயணங்களில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் விலகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை இவர்களிடம் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம். நமக்கு இன்றைக்கி என்ன ஒரு பெரிய பெனிஃபிட்? ராசிநாதன் சுக்கிரன் 11ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை பார்ப்பது என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன சில்லற கடனாக நிறைய இருந்தது, அதையெல்லாம் இன்றைக்கி மொத்தமாக ஏதோ ஒரு பிளான் பண்ணி உங்களால் அடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் பற்றி தேவையில்லாத பயம், வருத்தம் அது எல்லாமே இன்றைக்கி சரியாகக்கூடிய ஒரு தன்மை. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் தொடங்கும். ஒரு நல்ல தைரியமாக, தன்னம்பிக்கையோடு
எந்த ஒரு காரியத்தையும் உங்களால் அணுக முடியும், செய்ய முடியும். புதிய மாற்றங்கள் இன்று உங்களுக்கு வந்து சேரும். இரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப நல்லபடியாக இன்றைக்கி உங்களுக்கு நடந்து முடியும். தொழில் உத்தியோகத்திலலாம் நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமாக தன்னம்பிக்கையோடு உங்களால் எந்த காரியத்தையும் அணுக முடியும், செய்ய முடியும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. தனுர் ராசி அன்பர்களே, தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே விலகும். தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். தாய் வழி உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். வண்டி வாகன பிராப்தி இன்று உங்களுக்கு ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தன முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் ஏற்படும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சங்கட நிலை விலகப் பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை, கீர்த்தி ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, தைரியமாக தன்னம்பிக்கையோட எந்த காரியத்தையும் நீங்கள் முயற்சி செய்யுங்கள், வெற்றி பெறுவீர்கள். ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. திரிகோணம் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலக, மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். நீண்ட நெடும் காலகட்டமாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் பிரச்சனைகள் விலகும். மனசில் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை, சங்கட நிலை விலகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மன யோகங்கள் உண்டாகும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வலிமை, ஒரு முன்னேற்றம் இன்று காணப்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகும். முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுக்கு நம்மளால் இன்றைக்கி வர முடியும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள், நல்ல மாற்றங்கள் இன்று உங்களுக்கு வந்து சேரும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. மீனராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியிலேயே சம்பந்தம். சந்திரன் குரு பரிவர்த்தனை. பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கப் பெறுவீர்கள். பெண்களால் அனுகூலங்கள் உண்டாகும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் இன்றைக்கி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் உண்டாகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்களாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும்
மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.